நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா இயற்கை மூலிகை சாம்பிராணி. இது மலைப்பகுதிகளில் மரத்தில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு இயற்கையான பொருள். இந்த சாம்பிராணி பேர் பார்த்திங்கன்னா கேரளா குங்குலியம். இது பாருங்கள், மரத்திலிருந்து வந்த பிசின். இது ஒரு வகையான மரத்திலிருந்து வரக்கூடிய பிசின். இது நல்லா வெயிலில் காய வச்சு ட்ரை ஆனதும் நம்ம எடுத்து பவுடர் பண்ணி நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது பேர் பார்த்திங்கன்னா ஈரக்குங்குலியம். இந்த சாம்பிராணி பேர் ஈரக்குங்குலியம். இதுவும் குங்குலியம் மரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பிசின் தான். இது பார்க்க கல் மாதிரி இருக்கும். ஆனால் உடச்சி பார்த்திங்கன்னா அதில் ஈரத்தன்மை, அந்த பிசினோட ஈரம் அப்படியே இருக்கும். இது 1 வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு அந்த ஈரம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த ஈரக்குங்குலியத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போது எல்லாம் தலை குளிப்பாங்க. தலை குளித்ததும் ஈரமாக இருக்கும். இதனால் தலைவலி, நிறைய பேருக்கு தலைவலி கூட இருக்கலாம். அப்போது அந்த ஈரத்தை இழுக்கிற ஒரு தன்மை இந்த ஈரக்குங்குலியத்துக்கு இருக்குது. நீங்கள் அதை நல்லா பொடி பண்ணி தூபம் போட்டு தலையில் காட்டும் போது உங்களுக்கு நல்லாவே அந்த தலைவலி கொஞ்சம் கம்மியாகிறத நீங்கள் உணருவீங்க. இதனுடைய பயன்களும் சரி, நறுமணமும் சரி, எல்லாமே கடவுள் இயற்கையாக கொடுத்த ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் இதில் கலக்கிறதில்ல. எல்லாமே இயற்கை சார்ந்த ஒரு விஷயந்தான். இது பேர் கருப்பு குங்குலியம். இது மரத்துலேருந்து வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு பொருள். நம்மகிட்ட பார்த்திங்கன்னா 9 வகை சாம்பிராணி இருக்குங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மருத்துவ குணமும் இருக்குது, தெய்வீக பலனும் இருக்குது. இந்த 9 வகையும் நீ சேர்ந்து எல்லாமே பொடி பண்ணி போடும்போது அது ஒரு நல்ல பலன் தரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கண் எரிச்சல், தொண்டை கரகரப்பு, இதெல்லாம் கெமிக்கல் ரொம்ப சேர்த்துருக்கும் போது நம்ம அதை போடும்போது ரொம்பவே நம்மளை அது பாதிக்கும். இப்போ இதில் இயற்கையான ஒரு பொருள்ன்றதுனால இதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது மூச்சு திணறல், தொண்டை கரகரப்பு, கண் எரிச்சல், இதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நம்ம இதுக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி கங்கு ரெடி பண்ணி இந்த சாம்பிராணியை நம்ம பொடி பண்ணி போடுறதுனால எந்த ஒரு நோயும் நம்மளை தாக்காமல் நம்மளே பாதுகாத்துக்கலாம். வாரத்தில் ஒரு 4 நாள் டெய்லி போட முடியலனாலும் ஒரு 2 நாள் 3 நாள் கண்டிப்பாக போடுங்க. இது எல்லாமே பயன் தர ஒரு விஷயம். குழந்தைங்களும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, இது ரொம்பவே நல்ல ஒரு மருத்துவமாக அமையும். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தாச்சு. நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பார்க்கலாம். நன்றி.